மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரா ட்ரம்ப் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு. ஈரானுக்கு ஒரே ஒரு வாரம் தான் கிடு அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருக்காரு. ஈரான்லாம் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கமனி அவர்களுடைய இறுதிச் சடங்குல கதறி எழுதியிருக்கக்கூடிய தலைவர்கள் இது மட்டும் இல்லை, ஏர் கண்டிஷனர் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஐரோப்பா முழுவதும் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணுறதுனா தரையில் பார்த்துருக்கோம், ஆனால் பெரிய பெரிய பில்டிங்கில் ஏறி போய் தான் நான் நிச்சயதார்த்தமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அடம் முடிச்சிருக்காங்க. அவங்களை பற்றிய வீடியோக்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுவதும் வைரலாக போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமான செய்தி தான் இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அமெரிக்காவோட ஈரானை சேர்ந்த மிக முக்கியமான அதிகாரிகள், குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் அலி கலிபாப் இருக்கார் இல்லையா, அந்த கலிபாப் அப்படிங்கிறவரை தட்டி தூக்குறதுக்கு இஸ்ரேல் ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு. ஆனால் அதுக்கு இஸ்ரேலோட ஐடிஎஃப் சைடு இருந்து இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்படிலாம் நாங்கள் எந்த பிளானுமே போடல, நாங்கள் போடக்கூடிய பிளான் எப்பயுமே சஸ்பென்ஸாக இருக்கும், இப்படி வெளியில் தெரிகிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் பிளானாக போட மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சைடில் சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக இப்போது அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நோக்கமுமே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் நெதன்யாகு அப்படிங்கிற அந்த ஒரு நபரை ட்ரம்ப் அவர்கள் விமர்சனம் பண்ணார்ல, அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய செய்தி ரைட்டா. அதனால் ரொம்ப சைலண்டாக அடக்கி வாசிக்கிறாங்க இஸ்ரேல். தரையிலிருந்து ஒரு 1454 அடி உயரம் ரைட்டா, அங்கே போய் நின்று தான் நமக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா, நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய எம்பயர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டடம். அந்த கட்டடத்து மேலே ஒரு லவர்ஸ் 2 பேர் இணைந்து இதே வேலையை தான் இவங்க ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, இப்போ அது ஒரு பெரிய செய்தியாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது ரைட்டா. இந்த ஆணும் பெண்ணும் தான் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான். இது இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, திருமணம் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு வான் உயரத்தில் நமக்கு நடக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு அதை வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஒரு ட்ரோன்லாம் பயங்கரமாக செட் பண்ணி அந்த ஃபுல் வியூவில் 180 டிகிரியில் இல்லை 360 டிகிரியில் அந்த ஒட்டுமொத்த கட்டடம் இவங்க 2 பேரும் நிற்கிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் எடுத்து அதை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் முழுவதும் வைரல் கண்டென்ட்டாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதான் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய தவறு அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவின் சைடில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ரைட்டா. மறுபடியும் இவங்க நிப்பாட்ட போகிறாங்களான்னு பார்த்தா நிப்பாட்ட மாட்டாங்க, மறுபடியும் அந்த வேலையை செய்வாங்க. அமெரிக்காவில் 250வது ஆண்டு அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, கண்டுபிடிச்ச காலத்தில் இருந்து 250 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப பெரிய நாடாக இருக்குது, உலகத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு நாடாக இருக்குது. அப்படிப்பட்ட அமெரிக்கா சைடில் இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாம் இந்த பூமியில் மிகவும் வலிமையான ஒரு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பே பேசியிருக்காரு. கடவுளின் அருளால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மனித வரலாற்றில் இதுவரை இருந்ததிலேயே மிகவும் வெற்றிகரமான, மிகவும் சாதித்த, மிகவும் தனித்துவமான தேசம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டை பற்றி பெருமை பொங்க பேசியிருக்கார். உண்மையிலேயே எல்லா நாட்டுக்காரனுமே இப்படி தான் நினைக்கணும். ஏன்னா நாடு, இனம், மொழி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமான அடிப்படை உரிமை, அது கடமையும் கூட. அந்த வகையில் ட்ரம்ப்பை பாராட்டலாம். அமெரிக்கர்களுக்கு தான் அமெரிக்கா அப்படின்னு அவர் நினைக்கிறதில்ல, அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. பட் மற்றவங்களை பூரா துன்பப்படுத்தி தான் அமெரிக்கா வளரணும் அப்படின்னு நினைக்கிறார்ல, அந்த இடம் தான் தப்பு. நம்ம ஊரில் சுப்பிரமணிய சாமி மாதிரியான நபர்களை பார்த்த உடனே திடுதுப்புன்னு எல்லாருக்குமே கோவம் வரும். ஒரு மனுஷனை பார்த்தா எதுக்காக கோவப்படுறோன்னே தெரியாது, பார்த்தாலே கோவம். அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் இந்த பென் கவீர் அப்படிங்கிற நபர். ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அவர். இப்போது மனித உரிமை அமைப்புகள் அவரை கைது செய்ய கோரியதை தொடர்ந்து எப்படி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒருத்தர் மேலே ரொம்ப பெரிய அளவில் வெறுப்பாக இருக்காங்க. ஏன்னா இந்த போர் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். யார்? நெதன்யாகு, இந்த பென் கவீர் மாதிரியான நபர்கள் தான். அதுவும் ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த இடம் அப்படிங்கிறது 3 மதத்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து பூசை செய்கிறதுக்காக வைக்காரப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடத்தையே கேலி கூத்தாக்குனது யாருன்னு கேட்டால் அந்த பென் கவீர். ஸோ வேர்ல்டு வைடாக இவருக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இவர் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை விட்டு வேறு எங்கேயுமே வெளியில் போக முடியாது, அதான் பிரச்சனை. ஆனால் இப்போ என்னென்னா, இவருடைய அமெரிக்க பயணம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் போனால் அங்கே வச்சு கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற பயத்தின் காரணமாக இப்போ அந்த பயணத்தையே ரத்து பண்ணிட்டார். கிட்டத்தட்ட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் இருக்காங்கல்ல, முட்டா பசங்கன்னு சொல்லுவாங்க, அந்த செட்டிலர்ஸ் முடி 2 பக்கமும் ஜடை மாதிரி, நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளையெல்லாம் 2 பக்கம் ஜடை போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கெட்ட பிள்ளையை சுற்றிட்டு இருப்பாங்க. வேர்ல்டு வைடாக எந்த நாடுமே இவங்களுக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க.
ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ பெண்கவரியும் இணைச்சிருக்காங்க உலக நாடுகள். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த விஷயம். இன்றைக்கி அமெரிக்கா சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு நாள், ரைட்டா? இப்போ நம்ம ஊரில் சுதந்திர தினம் இருக்குல்லங்க, அது மாதிரி தான் அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினம். இன்றைக்கி காலையில் 10:30 மணி அளவில் ரொம்ப பெரிய அளவிலான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஹீட் டோம் அதிகமான அளவில் இருந்ததுனால வெப்ப அலை பயங்கரமாக இருக்குங்க. இதன் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திர தின அணிவகுப்பு இருக்குல்ல, அதையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன். சரி, எவ்வளவு தான் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தா 110 to 115 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாயிருக்கு. இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ தெரியுமா வெயில் அடிக்குது? இங்கே கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு. அதாவது அதிகபட்சம் 34 to 40ங்கிறதே அதிகபட்சம் நம்ம ஊரில். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 110 to 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அடிக்குது வெயில். இப்படிப்பட்ட வெயிலில் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ மக்கள்லாம் நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான காரணமாகவும் இது சொல்லப்படுது. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், எல் நினோ. இதை பற்றி நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ஸில் 1300 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இப்போ அந்த தகவல் எவ்வளோ தெரியுமா இருக்குது, ரெட்டிப்பாயிடுச்சு. 2000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்களாம். கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு, டெஹ்ரானில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் அவர்கள். அவர் தேம்பி தேம்பி அழுததை பார்த்து உலகமே ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ பாசமானவரா கமினி மேலே அப்படின்னு. அந்த காட்சியை வேணால் பாருங்கள். எப்படி அழுகிறார் பாருங்க. ஆனால் இதை கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா இவர் அழுதுகிட்டு இருக்கார்ல, அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு பார்வை ஒன்று பார்த்தார். ஒரு பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. 50 பேர் அமைதியாக இருக்காங்க, இவர் மட்டும் அழுகிறாரேன்னு பக்கத்தில் ஃபாரின் மினிஸ்டர் இருக்காரா? இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு. கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான இது. நான் கிண்டலுக்கும் கேலிக்கும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. திருதுப்புன்னு இப்போ இறந்து போய் எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி 28 இறந்து போனார்னு வச்சுக்கோங்களேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் ஆகிப்போச்சு. ஜூன் முடிஞ்சு போச்சு, ஜூலை ஆகிப்போச்சு. 4 மாதமாக அழுகாமல் இருந்த இம்புட்டு அழுகையை தேக்கி வச்சுட்டு இருந்து ஒட்டு மொத்தமாக அழுகிறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவருடைய அழுகை இருக்குது. கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். தன்னுடைய நாட்டினுடைய தலைவன் தன்னுடைய மதத்திற்காக ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய அஜெண்டா ஒன்று போட்டவர், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நோக்கி பெரிய அளவிலான அமெரிக்காவே எதிர்த்தவர். அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக அழுகணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் திருதுப்புன்னு ஒரு பெரிய அழுகையை இந்த இடத்துல கொடுக்குறாருல, அதை பார்த்து தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு பார்வை ஒன்று பார்த்தார். அது இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக மாறி போய் நிற்கிது. எதனால் இப்படி பார்த்தாருன்னு தெரில. பாருங்களேன், குறுன்னு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காப்புல. சரி, ரைட்டு, என்னமோ ஒன்று நடக்குது. இது இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸுமா இல்லை. அதாவது சவுதி அரேபியாவினுடைய இளவரசரை ட்ரம்ப் திட்டினாலும் திட்டினார். அதற்கு பிறகு சவுதி அரேபியாட்டிருந்து கிடைக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிட்டே போயிடுச்சு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சவுதி அரேபியா ஈரானோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவை டைப் பண்ணுறாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு எப்படி இருக்கும், உலக அரைச்ச மாதிரி இருக்கும்ல. அதான் நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா, ட்ரம்ப்பினுடைய தடையையும் மீறி சவுதி அரேபியா தன்னோட பழைய போயிங் 777 இருக்குல்ல, அந்த விமானத்தில் ஒரு 5 கொடுக்குறாங்க. வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, ஓ சந்தோஷமாரா போங்கடா அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்து ட்ரம்ப் காண்டாயிருக்காரு. ஏற்கனவே $1 ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டது சவுதி அரேபியா. அதற்கு பிறகு வர்த்தக ரிலேட்டடான விஷயங்களில் பின்னடைவு ஏற்படுத்தினது சவுதி அரேபியா. இப்போது பெரிய செக்காவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்போது ஒரு முக்கியமான தூது அனுப்பிச்சிருக்கு ஈரான். எங்கள் மேலே பொருளாதார தடை போட்டிங்கல்ல, அதனால் உங்களுக்கு என்னடா பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க. தவிர உன் ஊரில் தான் ஏசி பற்றாக்குறை இருக்குல்ல, ஏர் கண்டிஷனர் பற்றாக்குறை, வா அண்ணன் தரேன் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியுமா, என் மேலே இருக்கக்கூடிய தடையை பூரா நீக்கு, நான் தர்றேன் உனக்கு ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் சைடில் இருந்து. ஸோ ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போ வெப்ப அலையால் தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏசி அங்கே பற்றாக்குறையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊரில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஏசியினுடைய ரேட்டு ஜாஸ்தியாயிரும். ஏசி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே வாங்கிடுங்க, இல்லாட்டி வித்தின் அ மந்தில் வாங்கிடுங்க. ஒரு பெரிய மாசான ஒரு தட்டுப்பாடு ஏர் கண்டிஷனருக்கு இருக்க போகுது. ஈரானில் இருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஏசி பொருட்களுக்கு தடையை நீக்குமா ஐரோப்பா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது.
நாங்கள் நல்லவங்க, அதனால தான் ஈரானுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கோம். எப்படி 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய நாட்கள் அப்படின்னு கணக்கிட்டுறாரு ட்ரம்ப். நான் அந்த நாளில் உன் மேலே போர் தொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கார். ரெண்டாவது, அமெரிக்காவிலையும் 250th செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரானுக்கு ஒரு வாரம் நான் கெடு கொடுக்குறேன், பேச்சுவார்த்தைக்கு முன் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு இப்போ மறுபடியும் மிரட்டியிருக்காரு. சும்மாவே இருக்க மாட்டானே அந்த ஆள் அப்படின்னு கேட்டால், அவருக்கு இதை தவிர வேறு வேலை என்ன? அரசியல் பண்ணுறதும் மற்ற நாடுகளை வந்து பிடிக்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தையும் இயற்கை வளத்தையும் சுரண்டா மட்டும்தான் அமெரிக்கா வாழ முடியும். ஃப்யூச்சரில் தண்ணிக்காக ஒரு பெரிய போர் நடக்கும். அப்படி தண்ணிக்காக பெரிய அளவிலான போர் நடக்கும்போது இந்தியாவும் அந்த போரில் பலிகடாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு சாதகமாக பேசக்கூடிய இந்தியர்கள், இந்திய ஆட்சியாளர்கள் அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க? அன்னைக்கு ஆயுதம் இல்லாமல் நம்ம அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆக போகிறோமா? தெரியாது. அமெரிக்காவில் 250வது ஆண்டு சுதந்திர தின விழா இருக்குல்ல, அதற்கு இப்போது புட்டின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது சர்வதேச சமூகத்திற்கு பயனளிக்கும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஆபத்து. ஸோ பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இரு நாடுகளுடைய கூட்டு பொறுப்பையும் அவர் வலியுறுத்தியிருக்கார். உக்ரைன் பஞ்சாயத்துக்குள்ளே முடிஞ்சளவு கண்டுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு நல்லது அப்படிங்கிறத தான் இவர் இப்போ சொல்கிறாரு. இது அமெரிக்காவுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் முட்டாள்கள் தான், புரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போவே 5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல. எது எப்படியோ புட்டின் எங்கிருந்தாலும் ராஜா தான், அதை அவர் செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கார். இந்தியா சைடில் இருந்து அமெரிக்காவுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. 280வது ஆண்டு விழா கொண்டாடுறீங்க, ஸோ வந்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக செய்தி அனுப்பிச்சிருக்கு. கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.